வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து அந்த இடத்துடைய லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணல. கப்படே கண்டது நான் இங்கே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆத்தென்டிக்காக இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்க டிஷ்ஷோடைய பேர் வந்து மட்டன் பிரியாணி. என்னுடைய ஃப்ளைட் வந்துடுச்சு. ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ளைட்டு வெயில் தாக்கம் தாங்க முடியலனால பீச்சில் இந்த அளவுக்கு வெயில் கொளுத்துதுன்னா சென்னையே எவ்வளோ வெயில். ஸோ ஆக்சுவலாக வந்து சோடா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வெயில் தாங்க முடியல, சில்லுன்னு சோடா. ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு என்னுடைய ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்மளுடைய இடத்துல பிரியாணியோடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ஸ்பைஸ்லாம் எப்படின்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிக்கன் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது சிக்கன் பக்கோடா ஃபஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே ஃபிங்கர் சிப் ஸ்டைலில் போட்டிருக்குறாங்க. ஜீரகம், சோம்பு, இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உண்மையிலேயே சோம்பு ஜீரகம்லாம் போட்டிருக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்துடுச்சு. ஆக்சுவலாக அதுதான் நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி. ஸோ இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்ல போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் नहीं नहीं वो आपके साथ बाद में लेते हैं. बाद में लेता हूँ. ले लो मुश्किल है हम लोग. ओके, நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி இப்போ வந்துடுச்சு. ஸோ பிரியாணி சாப்பிட போகிறோம். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஒரு விலை 10 யூரோ அப்படின்னாங்க, எவ்வளோ தெரியல. ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஊர் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. சாரி, இது க்ரீஸோடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இது நம்மளுடைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். க்ரீஸில் மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். बिर्याणी जास्त आहे फर्स्ट टाईम. तो आता नाही खाणार तुला, बट नंतरला कळते बिर्याणी खाते. ही बिर्याणी जास्त आहे. வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டு அள்ளிடுச்சு. கிரீஸில் மட்டன் பிரியாணி கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் உண்மையிலேயே. ஆக்சுவலாக ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்துருச்சு. இதுதான் மட்டன் பிரியாணி. இங்கே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாச்சு. மட்டன் பீஸ் நல்லா இருக்கு, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இங்கே மட்டன் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. கிரீஸில் மட்டன் ரொம்ப கொழுப்பாக இருக்கும் போலயே. क्लियर है, क्लियर है.
बिर्याणी खातो पाहिजे अजून जुना खासून ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்துடுச்சு ஸோ டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் டெக்ஸ்டர் काजू जेवण खूप खूप अजून பிராயஸ் கிரீஸில் மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன். ஆக்சுவலாக வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அவங்களாம் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் பிரியாணி சாப்பிட்றேன். 2 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கப்பல் வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். பூனை உருட்டுற சத்தம் கேட்குதுன்னு பார்க்காதீங்க, நம்ம ஆளுங்க தான் உருட்டுறாங்க. சிக்கன் பக்கோடா. ஆனால் சிக்கன் பக்கோடாவோடைய டேஸ்ட் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓமம் சீரகம் போட்டு நம்ம ஒரு பஜ்ஜி மாதிரியே போட்டிருக்கிறாங்க. பட் வேறு மாதிரி லேலு பை மாட்டை ரொம்ப வைக்கப்படுறாரு எடுக்கிறதுக்கு, அதனால் அவர் கேட்குறாங்க. बिर्याणी जास्त आहे ரைட்டா आता मी एकटा खाल्लं ஆக்சுவலாக இதெல்லாம் பித்தளை பாத்திரம் एकटा खाल्लं जमलो வெங்கல பாத்திரம் வெயிட்டாக இருக்குது. கிணத்து தீ கடிச்சாலே செத்துருவாங்க போல. और तीखा भी रहेगा उसको मंगवा बाहर मत मंगवा कुक मंगवा. கப்பலில் காஞ்சி போயிருக்கிற எனக்கு இந்த பிரியாணி அமிர்தமாக தெரியுது. बाद में लगेगा